Hello friends, welcome back to Papu's Kitchen. இன்னையோட ஸ்பெஷல் ரெசிபி என்ன தெரியுமா? சிக்கன் டிக்கா பிரியாணி. இது நார்மலா லேயர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அப்படி இல்லாம நான் என்னுடைய டெக்னிக்ல ஃபியூஷன் மெத்தட்ல பண்ணிருக்கேன். வாங்க நேரா ரெசிபிக்குள்ள போயிரலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ல ரொம்ப ஈஸியா பாத்துறலாம். Step 1. Let's soak rice. 600 grams பாஸ்மதி ரைஸ் எடுத்து 3 to 4 times நல்லா கழுவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி 20 to 30 minutes ஊற வச்சிரலாம். Step 2. Let's marinate chicken with tikka masala. 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகு தூள் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நல்ல புளிச்ச தயிர் 3 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு 2 டீஸ்பூன், கலருக்காக ரெட் ஃபுட் கலரை ஒரு பிஞ்ச் தண்ணியில் கலக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour மேரினேட் பண்ண ஃப்ரிட்ஜ்லேயோ வெளியிலையோ மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டெப் 3. Let's fry chicken. மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 200 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடான உடனே சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். சிக்கன் பீசஸ் ஃபுல்லாக குக் ஆகணும்னு இல்லை, ஒரு 70% குக் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து அதை வச்சுக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலையும் நம்ம இன்றைக்கி பிரியாணி சேர்த்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆயிலில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். ஏன்னா இந்த சிக்கனுடைய கொஞ்சம் சூப் அந்த ஆயில்லையும் சேர்ந்துருக்கும். ஸோ பிரியாணி செய்யும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த ஆயிலை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸ்டெப் 4. லெட்ஸ் மேக் சிக்கன் டிக்கா பிரியாணி. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 50 ml அளவுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆயிலையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே அதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு பட்டையும், 4 to 5 கிராம்பு, ஸ்டார் அனிஸ் ஹாஃப், 4 ஏலக்காய் சேர்த்து பொரிய விடணும். அடுத்து 8 ஆனியனை தின்னா ஸ்லைஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிட்டு இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே 3 பச்சை மிளகாயும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே இதுல 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே 6 நம்பர் தக்காளி எடுத்து நல்லா சின்ன ஸ்லைஸ் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 3 minutes இருக்கட்டும். இப்போ அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் நல்ல புளித்த தயிர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஒரு 2 minutes நல்லா வதங்கட்டும், மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா மசாலா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் ரைஸுக்கு 4.5 cups வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுனால சால்ட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. இந்த டைமில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை 2 பேட்சஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஒரு 50 to 60% நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த தண்ணியிலே இது நல்லா கொதிக்கும் பொழுது சிக்கனில் இருக்கிற சூப்பும் பிரியாணி செய்கிற அந்த தண்ணியில் இறங்கிடும். அப்போ நம்ம ரைஸ் இதில் தான் வேக போகுது, அதனால டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 minutes மூடி போட்டு விட்டுறலாம், கொதிக்கட்டும். இப்போ 5 minutes கழிச்சு பார்க்குறோம், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டு மூடி போட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். இது ஒரு 5 minutes விட்டுறலாம். 5 minutes கழிச்சு பார்க்குறோம், பாருங்க ரைஸும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் மீதி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு 90% அளவுக்கு. அதை இந்த டைமில் பிளேஸ் பண்ணிக்கலாம் மேலே. ஸோ மேலாக்க நம்ம மறுபடியும் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி லைட்டாக தூவிக்கிறோம். தூவிட்டு இப்போ தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை பிளேஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு வெயிட் வச்சிடலாம் மேலே. 25 minutes இப்போ தம்முக்கு விட்டுறலாம். 25 minutes ஆயிடுச்சு, நம்ம திறக்கலாம். சிக்கன் டிக்கா பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரைஸும் பொல பொலன்னு இருக்கு, சிக்கனும் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இதோட பிளஸ் பாயிண்டே சிக்கன் பொதுவாக சிக்கன் பிரியாணியில் ரொம்ப பிளாண்டா இருக்கும். பட் இந்த சிக்கன் டிக்கா பிரியாணியில் ரொம்ப ஜூஸியா ரொம்ப ஸ்பைசியா நல்லா இருக்கும். இந்த சிக்கன் டிக்கா பிரியாணியை உங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் ஃப்ரீக்வெண்டா போடுற எல்லா ரெசிபியும் உங்களால பார்க்க முடியும். சோ நான் மறுபடியும் உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் பிரியாணி எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, bye bye from Papu's Kitchen.